இந்த அமைச்சர்கள் எல்லாமே மொத்தமான ஒரு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறிட்டாங்க. தேர்தலை நெருங்கி முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதை தவிர திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாமே துறை சார்ந்து என்னதான் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? முதலமைச்சர் என்ன கருத்து சொல்றாரு? முதலமைச்சர் சொல்ற கருத்து நான் சொல்றேன், நேற்று சொன்ன கருத்து, இன்று சொல்லுகிற கருத்து, நாளை சொல்லு போகிற கருத்து எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கருத்து. என்னமோ விண்வெளி ஆராய்ச்சியை பற்றியோ நாளை வரை போகின்ற விஞ்ஞானத்தை முன்னேற்றத்தை பற்றியோ அவர் கருத்து சொல்ல போறாரு. உலகமே அந்த கருத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்குன்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்ல போறாரு. இது ஒரு கருத்து. இதுக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி மட்டும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாமே மொத்தமான ஒரு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறிட்டாங்க. தேர்தலை நெருங்கி ஒரு பக்கம் ஆட்சியை பிடிக்கணும்னு மக்களை முட்டாளாக்குறதுல அவர்களுடைய பணி போயிட்டு இருக்குன்னா, ஒரு பக்கம் திருப்பி சீட்டு வாங்கி திருப்பி ஜெயிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு அவருக்கு நல்லா அடிவரியா இருக்கணும்ன்றதுனால இப்படி ஒரு பக்கம் கருத்து போயிட்டு இருக்கே தவிர மற்ற அமைச்சர்கள் பேசுவது வேற என்ன? அதாவது முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதை தவிர திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாமே துறை சார்ந்து என்னதான் பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. முதலமைச்சர் மட்டும் எந்த துறையை சார்ந்ததா இருந்தாலும் முதலமைச்சர் காலையில் உட்கார்ந்து நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு ஒரு 10 பேப்பர் எடுத்து இந்த சைடு வைக்கிறாங்களே தவிர பணி நடக்கலை.